நிறைவரமே. எழுவோம் ஒன்றாய் இணைவோம், இறைவனை பாடி தொழுவோம், பணிவோம் இறைவன் பாதம், பெறுவோம் இன்று நிறைவரமே. இறைமகன் நம்மை அழைக்கின்றார், ஒரு அவர் என்றும் இருக்கின்றார். இறைமகன் நம்மை அழைக்கின்றார், ஒரு அவர் என்றும் இருக்கின்றார். உருவாய் எழுந்தார் உலகினிலே, உருவாய் எழுந்தார் உலகினிலே, திரு அருளாயிருக்க உள்ளமதிலே. எழுவோம் ஒன்றாய் இணைவோம், இறைவனை பாடி தொழுவோம், பணிவோம் இறைவன் பாதம், பெறுவோம் இன்று நிறைவரமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்களின் அரசியாக இருக்கின்ற மரியன்னை ஊடாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுவோம். திருத்தூதர்களை செபத்திலும் அவர்களுடைய பணியிலும் ஒருங்கிணைத்து வைத்திருந்த பெருமை வலிமை மரியன்னைக்கு உண்டு. அதே போல எங்களுடைய நம்பிக்கை வாழ்விலும் இந்த திருத்தூதர்களின் அரசியான மரியன்னை எங்களை நம்பிக்கையில் காத்து வளர்த்து வர வேண்டும் என்று மன்றாடி இந்த பலி ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடைய பலியாக அமைய வேண்டும் என்று எங்கள் குற்றங்குறைகளுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியன ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் தாய் மரியாவோடும் இறைவேண்டலில் ஈடுபட்டிருந்த திருத்தூதர்கள் மீது தூய ஆவியை பொழிந்தீர். அதனால் மாண்புக்குரிய உமக்கு அந்த அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் உண்மையுடன் ஊழியம் புரியவும் எங்கள் சொல்லும் செயலும் உமது பெயரின் மாட்சியை பரவச் செய்யவும் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வலுவாதபடி உங்களை காக்கும் மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லவர் கடவுளே. திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 20 தொடக்கம் 25 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள்.
கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெடுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாயிருங்கள். ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலந்தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக, ஆண்டவரே என்னுயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என்னுயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே நீரே நிறைவன், உண்மையே நான் நாடுகின்றேன். என்னுயிர் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆற்றலை மாட்டியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு இருளும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூம்பி உமது பெயரை ஏத்துவேன். அரசுவை விருந்தில் நிறைவடைவது போல என்னுயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை உங்களுக்குள் நிறைவாய் கொண்டிருங்கள். அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 27 தொடக்கம் 33. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 27 தொடக்கம் 33. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணில் இருந்து வந்ததா அல்லது மனிதரிடம் இருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணில் இருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடம் இருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஒரு இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகள் வரும்போது மற்றவர்கள் எங்கள் மேலே பகைமை கொண்டு எங்களை எதிர்க்கும் போது, தீமைகள் எங்களை எதிர்க்கும் போது நாங்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் எங்களுக்கு சொல்லுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம் நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியாக வருகின்றது. நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தேவாலயத்துக்குள்ளே நடந்த சீர்கேட்டையும் அங்கு நடந்த வியாபாரத்தையும் தடுத்து நிறுத்தினார். அங்கே இருந்தவர்களை அடித்து துரத்தினார். இந்த பின்னணியிலே இன்றைய வாசகத்திலே தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் இயேசுவிடம் வந்து கேள்வி கேட்கிறார்கள். என்ன அதிகாரத்தால் நீர் இதை செய்கிறீர்? உமக்கு இந்த அதிகாரத்தை தந்தது யார்? இந்த கேள்வி கேட்கின்றவர்கள் எல்லாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த யூத சமுதாயத்திலே ஏதோ ஒரு வகையான அதிகாரத்தை கொண்டிருந்தார்கள். இன்னும் தொடர்ந்து பார்க்கின்ற போது, வாசகத்தை வாசிக்கின்ற போது பின்னால் பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் எல்லாரும் வந்து இயேசுவை எதிர்க்கின்றனர். தலைமை குருக்கள் அவர்கள் ஆலய வழிபாடுகளை நடத்தி அங்கு வழிபாடுகளை மேற்பார்வை செய்கின்றவர்கள். மறைநூல் அறிஞர்கள் அவர்கள் இறைவாக்குகளில், திருச்சட்டங்களில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். மூப்பர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அன்றைய யூத மக்களுக்குள்ளே மதிக்கப்பட்ட பொதுநிலை தலைவர்களாக இருந்தார்கள். பரிசேயர்கள் சட்டங்களையும் மரபுகளையும் நுணுக்கமாக கடைப்பிடிக்கின்றவர்களாக இருந்தார்கள். ஏரோதியர்கள் ஏரோதுவோடும் ரோமிய அரசோடும் சேர்ந்து அவர்களுடைய கொள்கைகளால், அரசியல் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள். சதுசேயர்கள் உயிர்ப்பை பற்றிய, வானதூதர்களை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள். அதே வேளையில் ரோமியர்களுக்கும் அவர்களுடைய அந்த நிலைகளை பாதுகாத்து கொள்வதற்கும் அவர்களும் ஆதரவாக பாதுகாப்பளித்து வந்தார்கள். இந்த வகையில் இவர்கள் யூத மக்களுக்குள்ள செல்வாக்கு பெற்றவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவை வந்து எதிர்க்கின்றார்கள், கேள்விகள் கேட்கின்றார்கள். ஏற்கனவே இயேசுவோடு இவர்கள் எல்லாரும் பகைமை கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது எருசலேம் தேவாலயத்திலே நடந்த அந்த சீர்கேட்டை அவர் தடுத்து நிறுத்திய போது, வியாபாரத்தை தடுத்து நிறுத்திய போது நிச்சயமாக அது அவர்களை மேலும் மேலும் கோபம் கொள்ள செய்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால் தான் பெரும்பாலும் அவர்கள் இன்றைக்கு வந்து கேள்வி கேட்கிறார்கள். உமக்கு இந்த அதிகாரத்தை தந்தது யார்? எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றையெல்லாம் செய்கிறீர்? ஆனால் ஆண்டவர் பயந்து போக இல்லை. அவர் அமைதியாக நிற்கின்றார். அவரோடு நின்ற சீடர்கள் பயந்து போயிருக்கின்றார்கள், என்ன நடக்கும்? ஆனால் இயேசு அவர்களுடைய அந்த வெளிவேடத்தனத்தை, நேர்மையற்ற தனத்தை, அவர்களுடைய ஏமாற்று வித்தைகளை வெளிக்கொணர்கின்றார். நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் சொன்னால் நானும் சொல்வேன் என்று. திருமுழு கொடுக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணில் இருந்து வந்ததா அல்லது மனிதரிடம் இருந்து வந்ததா? அந்த தலைவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. விண்ணிலிருந்து வந்ததென்று சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதரிடமிருந்து வந்ததென்று சொன்னால் மக்கள் அவரை பெரும் இறைவாக்கினராக கருதுகின்றார்கள். ஆகவே மக்களுக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. எந்த பதிலை சொல்லுவது அவர்களுக்கு சங்கடமாக இருக்கின்றது. ஆகவே இலகுவாக சொல்லிவிடுகிறார்கள், எங்களுக்கு தெரியாது. அப்பொழுது இயேசுவும் சொல்லுகிறார், நானும் சொல்ல மாட்டேன். அப்ப இயேசுனுடைய அந்த கேள்வி அவர்களை சங்கடத்துக்கு உள்ளாக்குகின்றது மட்டுமல்ல, அவருடைய அந்த வெளிவேடத்தனம், அவர்கள் கேட்ட கேள்விகளே ஒரு பொருத்தமற்ற கேள்விகள், வெறும் விதண்டாவாத கேள்விகள்.
என்பதை இயேசு வெளிக்கொணர்கின்றார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்றாடம் நாங்களும் மற்றவர்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதிக்கின்றவர்கள். மற்றவர்கள் பகைமை கொண்டு எங்களை எதிர்ப்பார்கள். இந்த வேளையில் நாங்கள் எவ்வாறு பதிலளிக்கலாம்? பகைமையை பகைமையால் நாங்கள் எதிர்க்கலாமா? மற்றவன் பேசி போட்டு போகிறான், மற்றவன் அபாண்டமான பழி சுமத்துகிறான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு மிகவும் சவாலான கேள்விகள் இவை. ஆண்டவர் ஏற்கனவே மலைப்பொழிவில் சொல்லி இருக்கிறார், உங்கள் பகைவர்களை எதிர்க்காதீர்கள். புனித பவுல் சொல்கிறார், தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்பவர்களுக்காக செபியுங்கள். இவ்வாறு சொன்ன இயேசு இங்கே அவர்களை எதிர்க்கவில்லை, அவர்களோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை, அவர்களை கண்டு பயம் கொள்ளவில்லை. மாறாக தன்னுடைய உண்மையான நேர்மையான ஆற்றி வந்த அந்த பணியை, அந்த பணிக்கு அவர் தொடர்ந்தும் சான்றாக நிற்கின்றார், பின்வாங்கவில்லை. இந்த நேரத்தில் சமாளிப்போம் என்று அவர்களோடு ஒத்துப்போகவில்லை. உண்மையை சொல்லிக் கொண்டிருந்தார், சொல்ல வேண்டிய முறையில் சொல்லிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவரிடம் உண்மை இருந்தது. உண்மை என்றால் என்ன? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் உண்மை. தந்தையோடு இணைந்து அவர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை செய்வதுதான் உண்மை. இந்த உண்மையோடு நாங்களும் வாழ்ந்தால் எங்களை எதிர்க்கின்றவர்களை நாங்கள் எதிர்க்க வேண்டிய தேவையிராது, அவர்களுக்கு பயம் கொள்ள வேண்டிய தேவையிராது, அவர்களோடு ஒத்துப்போகின்ற நிலைமை ஏற்படாது. ஆகவே அன்றாடம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற போது எங்களுக்கு வருகின்ற ஒரு சோதனை என்ன? அவர் பேசி போட்டு போகின்றார், ஆகவே நானும் பேச வேணும். அவர் என் மேலே அபாண்டமான பழி சுமத்துறார், ஆகவே நானும் அவர் மேலே அபாண்டமான பழி சுமத்த வேணும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பதுதான் அன்றாட வாழ்வாக இருக்கிறது. இது உண்மையை சார்ந்து நிற்கின்றவர்களுக்கு வருகின்ற ஒரு சோதனை. இந்த சோதனையை நாங்கள் எதிர்த்து அமைதியோடு நின்று உண்மையை பேசுகின்றவர்களாக, உண்மையை வெளிக்கொணர்கின்றவர்களாக இருப்பதுதான் உண்மையான நேர்மைத்தனம், உண்மையான துணிவு, உண்மையான பணியாக இருக்கும். ஆகவே மற்றவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்பதற்காக நாங்கள் பயம் கொள்ளாமல், பயம் கொள்ளுவோம் எப்ப? எங்களாலே அவர்களை எதிர்க்க முடியாது என்று நாங்கள் நினைக்கின்ற போது, நாங்கள் செய்தது தீமையாக, குறை குற்றங்கள் நிறைந்ததாக இருக்கின்ற போது நாங்கள் பயப்படுவோம். உண்மையாகவே நாங்கள் தெரியாமல் குறை குற்றங்கள் செய்தால் மன்னிப்பு கேட்பதில் தப்பில்லை. மற்றும்படி மற்றவர்கள் கேள்வி கேட்டால், அச்சுறுத்தினால் அது வெறும் விதண்டாவாதம் என்பதை உணர்ந்து கொண்டு அச்சம் கொள்ளாமல் நேர்மையோட தூய்மையோட தொடர்ந்தும் எங்களுடைய உண்மையான பணிகளை நாங்கள் கொண்டு செல்ல முடியும் என்பதை இயேசு இன்று எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். எனவே அன்றாட வாழ்வில் அந்த சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள ஆண்டவரிடம் துணிவை வேண்டுவோம். ஆண்டவருடைய விருப்பப்படி வாழுகின்ற அந்த உண்மையான வாழ்வை நாங்கள் வேண்டுவோம். பொய்மைக்கும் வெளிவேடத்துக்கும் நாங்கள் எடுபடாமல் நேர்மையான பாதையில் நாங்கள் எப்பொழுதும் வாழ ஆண்டவரிடம் மன்றாடிக் கொள்வோம். எழுந்து நிற்போம். ஆளுகையின் ஆண்டவரே, அன்பிய ஊக்குவிப்பாளர்கள், தலைவர்கள் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அனைவரும் அன்பியத்தின் அர்த்தத்தினை உணர்ந்தவர்களாக வாழ்வதற்கு அவர்களை செயற்படுத்தியல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என மொழிந்த தேவனே, தற்காலத்தில் எம்மிடையே நிறைந்து காணப்படும் குடிவெறி, களியாட்டங்கள், ஆடம்பர வாழ்க்கை போன்ற லௌகீக வாழ்வினை விட்டு
வார்த்தையை எம் வாழ்வின் கருப்பொருளாக கொண்டு வாழும் மக்களாக எம்மை மாற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக மன்றாடிக் கொள்வோம். அன்புள்ள வானக தந்தை இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். உண்மையாக வாழ, உண்மையாக நாங்கள் பேச எங்களுக்கு அருள் தாரும். உண்மையாக வாழுகின்ற பொழுது எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த எதிர்ப்பை எதிர்கொள்ள எங்களுக்கு துணிவை தாரும், ஞானத்தை தாரும். இன்றைய இந்த திருப்பலியிலே நன்றி கூறுகின்றவர்களை, மன்றாடி நிற்கின்றவர்களை உம்மிடம் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, அவர்களை தொடர்ந்தும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் நிறைவேற அருள் புந்தரலும். இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற இறந்து போன ஆன்மாக்களை ஆண்டவரை உம்முடைய பேரின்பத்திலே ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் இவ்வுலகிலே வாழ்ந்தபோது செய்து கொண்ட குறை குற்றங்களை மன்னித்தரலும். இன்றைய நாளிலே வாழப்போகின்ற எங்களுடைய வாழ்வை உம்மிடம் தருகின்றோம். எங்களுடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் இவை யாவற்றையும் நீர் நெறிப்படுத்தியறலும். இன்றைய நாளிலே நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் போய் வருகின்ற போது எங்களுக்கு பாதுகாப்பாய் வாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வு ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வு ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வு ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதை ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆவலை. அணையாத தீபம் உன் திரு இதை ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆவலை. உலகின் ஒளியாயிருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வு ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. ஏங்கும் விழி தேங்கிய நீர் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன். ஏங்கும் விழியில் தேங்கிய நீர் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன். இதயம் தாங்கும் இறைவனே, உன் கோயில் நானாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வு ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வு ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இப்பலி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது இரக்கத்தாலும் என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையாலும் நாங்கள் உமக்கு நேர்ந்தளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் உமது திரு அவையில் நம்பிக்கையாளரின் எண்ணிக்கை பெருகவும் அவர்கள் நற்பண்புகளில் வளமையால் ஒளிரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை வணங்கும் நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரும். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்று நாங்கள் நினைவு கூர்கின்ற அடியார்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. எங்களிடம் சப உதவியை கேட்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடிக் கொள்ளுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் நின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் ஒருவரின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் ஒருவரின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் ஒருவரின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன். விருந்துண்பேன் உன்னில் வந்து எந்நாளுமே சரணடைந்தேன். எந்த நாவில் தினம் வந்திடுவாய். எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவாய். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன். உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன். மனதினிலே பூஜை செய்வேன். பூஜை செய்வேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன். விருந்துண்பேன் உன்னில் வந்து எந்நாளுமே சரணடைந்தேன். விண்ணின் அருள் என்னில் பொழிந்திடுவாய். கண்ணின் மணி எம்மை காத்திடுவாய். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன். என்னில் தெய்வம் என்று மகிழ்ந்திடுவேன். தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன். மனதினிலே பூஜை செய்வேன். பூஜை செய்வேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன். விருந்துண்பேன் உன்னில் வந்து எந்நாளுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவாய். எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவாய். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன். உன்னில் இன்பம் என்று நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன். மனதினிலே பூஜை செய்வேன். பூஜை செய்வேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன். விருந்துண்பேன் உன்னில் வந்து எந்நாளுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். விண்ணின் அருள் என்னில் பொழிந்திடுவாய். கண்ணின் மணி எம்மை காத்திடுவாய். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன். என்னில் தெய்வம் என்று
தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்பேன். உன்னில் வந்து எந்நாளுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவர் கிறிஸ்துவை கருத்தாங்கிய உதரம் பேறு பெற்றது. ஆயினும் இறைவார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் அதிகம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, திருத்தூதரின் அரசியான புனித கன்னி மரியாவின் நினைவாக எங்களின் மீட்புக்கான உதவிகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய மக்களும் அது திருவுளத்தை நிறைவேற்றுவதிலும் மனித இனத்துக்கு பணிபுரிவதிலும் நிலைத்திருந்து மீட்பை நோக்கி இப்பொழுதும் விரைந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்னையுணருத்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். வாடாலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இன்று தேடாமானிடர் யாருள தரணி பாடாரவளேற்றம். பாடாரவளேற்றம். அன்னையுணருத்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனக்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனக்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனக்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.